அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வ லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். وقال الله تعالى في آية أخرى وجاهدوا في الله حق جهاده هو اجتباكم وما جعل عليكم في الدين من حرج ملة أبيكم إبراهيم هو سماكم المسلمين من قبل وفي هذا صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜும்மா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையினை குறிப்பிட்ட ஒரு வசனத்தின் பின்னணியிலே நாம் துவங்க இருக்கிறோம். அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய குர்ஆன் வசனம்தான். ஆனாலும் அடிப்படையிலே அந்த வசனத்திலே சில கேள்விகள் பிறக்கின்றன. அதனால் முன்னுரையாக அந்த வசனத்தை எடுத்து வைக்கலாம். அந்த வசனம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே 2வது அத்தியாயத்தில் 208வது வசனமாக இடம்பெறுகிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே என்கிற அழைப்போடு துவங்குகிறது. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்த அழைப்பு இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய காலகட்டத்திலே இருந்த மோமின்களுக்கு மட்டும் உரியது அல்ல. ஏனென்று சொன்னால், இந்த வசனம் இறங்கிய காலத்திலே யாரெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்திருந்தார்களோ அவர்கள் மட்டுமல்ல மோமின்கள். இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே மோமின்கள் தான். அப்படியானால் இன்றைக்கும் ஏன் இனி கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை மோமின்களுக்கும் இந்த அழைப்பு பொருந்தும். ரசூலா காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருப்பவர்களே என்கிற அழைப்பு முக்காலத்தையும் உள்ளடக்கியது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களில் வாழ்ந்து வருகிற வாழக்கூடிய எல்லா மோமின்களையும் பார்த்து அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான் ஒரு செய்தி, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். யாரை பார்த்து? முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்து அல்ல, மோமின் அல்லாதவர்களை பார்த்தல்ல, நான் முஸ்லிம்களை பார்த்து சொல்லலை இஸ்லாத்துக்குள்ள முழுசா நுழைஞ்சிருங்கன்னு. மோமின்களை பார்த்து சொல்லுகிறான், மோமின்களே இஸ்லாத்தில் முழுசா நுழைஞ்சிருங்க. இந்த முழுசாக என்கிற வார்த்தையில் 2 அர்த்தம் இருக்கு. முழுமையான இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க என்கிற அர்த்தமும், எல்லோருமே இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க என்கிற அர்த்தமும் இருக்கு. அப்படியானால் மோமின்களாக இருக்கக்கூடியவர்கள் முழுமையான முஸ்லிம்களாக இல்லையோ, அதனால் அல்லாஹ் முழுசா உள்ள வந்துருங்கன்னு சொல்றானா? வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இப்போ மோமின்களாக இருப்பவர்களெல்லாம் முழுமையான முஸ்லிம்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் முழு முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. இஸ்லாத்தினுடைய சில பல அம்சங்களை நாம் பேணி கொண்டிருக்கிறோம், நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் தெளிவாக வெளிப்படையான வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தை ஒரு ஊறுகாயை போல தொட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு பிடிச்ச விஷயத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுவோம், நமக்கு முடிஞ்ச விஷயத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுவோம். நமக்கு பிடிக்காத விஷயம், நமக்கு முடியாத விஷயம், அதிலெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து கவலைப்பட மாட்டோம். திருமணம் இஸ்லாம் நடத்த சொல்லுகிறது, பிடிச்ச விஷயம்.
கல்யாணம் முடிப்போம். அந்த கல்யாணத்தை இஸ்லாமிய வழிமுறையிலும் நடத்துங்கள் என்று சொல்லுகிறது. அது நமக்கு பிடிக்காது. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணத்தை நடத்துவோம். கல்யாணம் பிடிக்கிறது, அதை நடத்துகிறோம். கல்யாணத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம். இப்போ பிடிச்சதில் இஸ்லாத்தை பின்பற்றுவோம், பிடிக்காததை விட்டு விடுவோம். முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுவோம், முடியலனாக்கா கடந்து போயிட்டே இருப்போம். தேவைக்கு மட்டும் இஸ்லாத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக தலாத்து ஹுலா மாதிரியான விவகாரங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவோம். அப்போ ஷரியத்து என்ன சொல்லுதுன்னு கேட்போம். ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னால் அதிலையெல்லாம் நாம் குடும்ப வாழ்க்கை நடைமுறைப்படுத்த மாட்டோம். இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே என்று எல்லோரையும் அழைத்தாலும் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தை அரைகுறையாக பின்பற்றாதீர்கள், முழுமையாக பின்பற்றுங்கள் என்று சொல்றான். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய மாளிகை, எல்லா வகையான பாதுகாப்பையும் தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண், எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரண்மனை. அப்ப அந்த அரண்மனையில் வாசப்படி ஏறி அங்கே நின்றாதீங்க. அந்த அரண்மனைக்குள், மாளிகைக்குள் உங்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வாங்க. இஸ்லாம் என்கிற அந்த வீட்டை முழுமையாக பயன்படுத்துங்கள். இதுதான் இந்த வசனம் சொல்லுகிற சுருக்கமான செய்தி. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மை குறித்து, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை குறித்து சில பல சிந்தனைகள் என்று சொன்னால் சில பல சுய ஆய்வுகளை செய்ய இருக்கிறோம். வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்காக வேண்டி நம்மளே ஒவ்வொருவரும் பெரும் முயற்சி எடுக்கிறோம். எத்தனையோ திட்டங்களை தீட்டி செயல்படுகிறோம். ஆனால் எல்லாரும் அந்த திட்டங்களில் வெற்றி பெறுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைச்சிருது இல்லை. மிகச்சில பேர்கள் மிக சில விஷயங்களிலே வெற்றி பெறுகிறார்கள். மற்றபடி பெரும்பான்மையான பேர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். பெரும்பான்மையான விஷயங்களிலே தோல்வியை தழுவுகிறார்கள். மிகச்சில பேர்கள் மட்டும்தான் மிகச்சில விஷயங்களிலே வெற்றி பெறுகிறார்கள். மன வாழ்க்கையிலே தோல்வி, வியாபாரம் தொழிலிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, கூட்டு வாழ்க்கையிலே தோல்வி, இயக்க வாழ்க்கையிலே தோல்வி, ஆன்மீக வாழ்க்கையிலே தோல்வி. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையையும் எடுத்து பார்த்தா பெரும்பாலும் எல்லாத்திலையும் ஒரு அரைகுறை தன்மை. நம்மள முழுமையான ஆன்மீகவாதிகளாக நாம் எல்லாம் ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் கொஞ்சம், குடும்பம் என்று சொன்னால் சில பல இஸ்லாமிய நடைமுறைகள், வியாபாரம் பிசினஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு சில விஷயங்கள். ஆனால் வியாபாரம் தொழில் சம்பந்தமாக ஆயிரக்கணக்கான சட்டதிட்டங்களை, வழிகாட்டுதல்களை, வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அத்தனையையும் நம்முடைய யாரத்தில் கடைபிடிக்கிறோமா? இல்லை. அப்போ வியாபார வாழ்க்கையில் பொதுவாக இஸ்லாமிய கோணத்தில் பார்த்தால் தோல்வி. நம்முடைய செயல்கள், முயற்சிகளுக்கு ஏன் வெற்றி கிடைக்கிறது இல்லை? நம்முடைய செயல்கள், முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கணும்னா என்ன வழி? வெற்றியை யார் தர முடியும்? 3 கேள்வி. ஏன் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையின் பல துறைகளில் தோல்வி அடைகிறோம்? நம்முடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன வழி? நம்முடைய முயற்சிகளுக்கான வெற்றியை யார் தர முடியும்? சத்தியமாக மோடியும் அமித்ஷாவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கான வெற்றியை அவர்கள் தர முடியாது. நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில் நமக்கான வாழ்க்கையினுடைய வெற்றியை நம்ம படைச்ச ரப்பு தான் தர முடியும். இதான் நம்முடைய ஈமான். அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் இல்லையே ஈமான் என்பது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் நடத்துறவனும் அல்லாஹ் தான். அப்போ நமக்கான வெற்றியையும் அவன் தான் தரணும், நம்முடைய ஈமானின் அடிப்படையிலேயே. அப்படி பார்க்கிற சமயத்தில் நமக்கான வெற்றிக்கான வழியையும் அவன் தான் காட்ட முடியும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இப்போ கேள்வி என்னன்னா, நம்முடைய வெற்றிக்கான முயற்சிகளில் எத்தனை முயற்சிகள் அவன் காட்டி தந்த வழியில் இருந்துச்சு? இது ஒரு அடிப்படையான கேள்வி இல்லையா? நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கான வெற்றியை அல்லாஹ் தான் தரணும், அதுக்கான வழிகாட்டுதலையும் அவன் தான் தரணும், தந்திருக்கிறான்.
அப்போ நாம் வெற்றி பெறுவதற்காக வேண்டி நாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் காட்டி தந்த வழியில் இருந்துச்சு. நம்முடைய எந்த முயற்சிகளும் அல்லாஹ் காட்டி தந்த வழியில் இல்லை என்பதுதான் நம்முடைய பதிலாக இருக்குமானால் பிறகு நமக்கு வெற்றி எப்படி கிடைக்கும், எங்கிருந்து கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும்? அதனால் வெற்றிக்குரிய வழிமுறைகளை நாம் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், இதை எப்படி பார்க்கலாம்? இஹ்லாஸ்ன்னு சொல்கிறாங்களே, களப்பற்ற எண்ணம். இந்த இஹ்லாஸ் என்கிற அந்த களப்பற்ற எண்ணம், உள்ள தூய்மை இருக்கிறதே, அதுதான் ஈமான் என்கிற நம்பிக்கை. அந்த ஈமானுடைய உறுதி எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நுசுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தியாகத்தை செய்ய முடியும். அரைகுறை ஈமானாக இருந்தால் அரைகுறை தியாகம், முழுமையான ஈமானாக இருந்தால் முழுமையான தியாகம். அந்த தியாகங்களுக்கு அடிப்படை தகுந்த மாதிரி தான் குபூலியத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைக்கும். நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தியாகம் வேண்டும். தியாகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஷன் நடக்கும். இந்த அல்லாஹ்னுடைய அங்கீகாரத்திற்கு தகுந்த மாதிரி தான் ஃபலாஹுங்கிற வெற்றி கிடைக்கும். இஹ்லாஸ் தான் ஈமான், ஈமானுடைய உறுதி தான் நுசுக்கு. அந்த நுஸ்க் என்கிற தியாகத்தினுடைய அங்கீகாரம் கபூலியத்தின் அடிப்படையில் தான் ஃபலாஹ் என்கிற வெற்றியும் கிடைக்கும். அப்போ அப்படி வெற்றி கிடைக்கணும்னு சொன்னால் சில சோதனைகளை நாம் தாங்க வேண்டி இருக்கும். அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் சில சோதனைகளை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். நாம் சோதனைகளை ஏற்றுக்கொள்ளன்னு வச்சுக்கங்களேன், நாம் அந்த அல்லாஹ் வச்ச சோதனையில் தோத்துட்டோன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய கபூலியத்து கிடைக்காது. சிம்பிள் உதாரணம், ஒரு பொருள் உபயோகப்படுத்துவதற்கு தகுந்தது தான், இந்த பொருள் தரமானது தான் அப்படின்னு மக்களுக்கு, எந்த மக்கள், அந்த பொருளை வாங்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னு சொன்னால் அந்த பொருளை தரச்சோதனைக்கு உட்படுத்துவாங்க. குவாலிட்டி டெஸ்ட்டு, தரசோதனை. அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவான், ஓகே டெஸ்டடு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர். அந்த ஓகே டெஸ்டடு எந்த பொருள் எடுத்துக்கங்க, வீட்டு உபயோகப் பொருளோ அல்லது அது மாதிரியான எந்த பொருளாக இருக்கட்டும், இது உபயோகிப்பதற்கு நம்பிக்கையானது, தரமானது. பல சோதனைகளை கடந்து வந்த பிறகு இது குவாலிட்டியில் பெஸ்ட்டு அப்படிங்கிற தெரிஞ்ச ஓகே டெஸ்டடு, இது சோதிக்கப்பட்டிருக்கிறது, சோதனையில் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ அல்லாவும் நம்மை தரமானவர்கள் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தர்ற பல சோதனைகளுக்கு, டெஸ்ட்டுகளுக்கு நாமளை என்ன செய்யணும், உட்படுத்தணும். இதன் அடிப்படையில் தான் நாம் தகுதி வாய்ந்தவர்களாக, தரமானவர்களாக மாறுகிறோம். அந்த மாதிரி ஒரு முழுமையான குவாலிட்டியை உள்ளடக்கிய வாழ்க்கை தான் ஒரு முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கை. அந்த முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கைக்கு தான் வந்துருங்க என்று அழைப்பு கொடுக்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களை உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுசாக நுழைஞ்சிருங்க, அங்கங்கே நின்றுட்டு இருக்காதீங்க. இஸ்லாம் என்கிற வீட்டை எட்டி பார்க்கறதோட நிற்காதீங்க. இந்த இஸ்லாம் என்கிற வீட்டுக்கு நீங்கள் முழு உரிமையாளர்களாக மாறிவிடுங்கள். படிக்கட்டோட நிற்காதீங்க, அந்த இஸ்லாம் என்கிற வீட்டுக்குள் வாங்க. வந்தவங்க ஹாலோட நிற்காதீங்க, அடுப்படி வரைக்கும் போகக்கூடிய உரிமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வீட்டினுடைய அத்துணை வகையான நன்மைகளையும் சிறப்பு ஏற்பாடுகளையும் வசதிகளையும் யார் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அனுபவிப்பாங்க, ஹவுஸ் ஓனர். அந்நிய ஆள் தான் வீட்டுக்குள்ளே வந்தானாக்க குறிப்பிட்ட இடத்துல நிற்பாங்க. ஹவுஸ் ஓனர் மட்டும்தான் அந்த வீட்டினுடைய எல்லா பகுதிகளையும் நடமாடுவார், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் அனுபவிப்பார், தயக்கமே இல்லாமல் உரிமையோடு அனுபவிப்பார். இங்கே அல்லாஹ் சொல்ல வர்ற விஷயமும் அதுதான். இஸ்லாம் என்கிற வீட்டுக்குள்ளே அந்நியன் மாதிரி நிற்காதீங்க, வாசப்படிக்கட்டோட நிற்காதீங்க, ஹாலோட நின்றுட்டு ஹாலோட திரும்பி போயிடாதீங்க. படுக்கை அறையிலிருந்து சமையல் கட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை வசதிகளையும் அனுபவியுங்கள். இந்த இஸ்லாம் என்கிற வீட்டுக்கு உரிமையாளராகி விடுங்கள். உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இப்போ இதன் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் தான் உண்மையான முஸ்லிம் என்று குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லும்.
சூரத்துல் ஹஜ் என்கிற 22வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனம், கடைசி வசனம். அது என்ன சொல்லுகிறது? வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ்வுடைய வழியிலே உரிய முறையில் போராடுங்கள் சொல்லி ஆரம்பித்து ஹுவஜ்தபாக்கும், அவன் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறான், தேர்வு செஞ்சிருக்கிறான். இஸ்லாம் யாருக்காக வேண்டி? உங்களுக்காக வேண்டி, மலக்குமார்களுக்காக வேண்டி இல்லை, ஜின்னுகளுக்காக வேண்டி இல்லை, ஷைத்தான்களுக்காக வேண்டி இல்லை, மனுஷங்களுக்காக வேண்டி, உங்களை இஸ்லாமிய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் வைக்கல. மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய மார்க்கத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கபுல், அவன்தான் இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வச்சிருந்தான். வஃபீஹாதா, இந்த குர்ஆனிலும் உங்களுக்கு முஸ்லிம்னு பெயர் வச்சிருக்கிறான். இப்போ பேர் வச்சது யார்? நமக்கெல்லாம் நாம் பிறந்த உடனே ஒரு பேரை செலக்ட் பண்ணி நம்ம உம்மா பாப்பாமாருக்கு வச்சாங்க. உம்மா பாப்பாமாருக்கு செலக்ட் பண்ணாங்க, சொந்தக்காரங்க அதை அங்கீகரித்தாங்க. அசரத்து வந்து காதில் பாங்கு சொல்லி இக்காமத்தை சொல்லி பேர் வச்சுட்டு போனார். அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு முஸ்லீம் பேர் இருக்குது. அப்துல் காதர்னோ இன்னும் அந்த மாதிரியான ஏதோ ஒரு பேரோ, ஃபாத்திமானோ ஏதாவது ஒரு வகையில் பேர் வச்சாங்க. ஆனால் முஸ்லீம் என்கிற பேரை யார் வச்சா? எங்கிருந்து வாங்கணும் இந்த பேரை? ஒரு பேரை நம்ம ஒரு பட்டத்தை, ஒரு துணை பெயரை, அடையாளத்தை நம்ம பேருக்கு பின்னாடி போடணுன்னாக்கா எத்தனை வருஷம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், ஒரு இன்ஜினியர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டத்தை நம்முடைய பேருக்கு பின்னாடியோ முன்னாடியோ போட்டுக்கிறதா இருந்தால் எத்தனை வருஷங்கள் செலவழிக்கணும்? படிக்கிறதுக்காக, பரீட்சைக்காக வேண்டி எவ்வளோ ஸ்டடி பண்ணணும், எவ்வளவு பைசா செலவு பண்ணணும், எத்தனை தேர்வுகளை எழுதணும், ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட வருஷங்கள், ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணித்தான் நம்முடைய பேருக்கு பின்னாடி இது மாதிரி ஏதாவது ஒரு அடைமொழியை போட்டுக்கொள்கிறோம். ஆனால் நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ முஸ்லிம் என்கிற அடைமொழியை போட்டிருக்கிறோமே, எவ்வளவு செலவு பண்ணோம்? யார் நமக்கு இந்த முஸ்லிம் என்கிற பெயரை வைத்தார்? இலவசமாக கிடைச்சிருக்கு முஸ்லிம்ங்கிற பேர். எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை இந்த பேரை வச்சுக்கிறதுக்கு பின்னாடி. நம்முடைய பேருக்கு பின்னாடி முஸ்லிம் என்கிற அடைமொழியை போட்டுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எவ்வளவு செலவு பண்ணலை, எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை. நாம் பிறந்ததிலிருந்தே இந்த பேர் நமக்கு வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே இந்த பேரை நமக்கு நாமே வைக்கவும் இல்லை, நம்ம உம்மா பாப்பாமாருக்கு வைக்கவும் இல்லை, அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன்தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பேர் வச்சிருக்கிறான். எதுக்கு? உங்களுக்கு பெருமைப்படுத்துறதுக்காக வேண்டியா? இல்லை, லியகூன ரசூல் ஷஹீதன் அலைக்கும், இறை தூதர் உங்களுக்கு இஸ்லாத்திற்கு சாட்சியா இருக்கிறதுக்காக வேண்டியும், வதகூனு ஷுஹதா அலன்னாஸ், நீங்க மக்களுக்கு இஸ்லாத்துக்கான சாட்சியா இருக்கிறதுக்கு. சும்மா முஸ்லிம்ங்கிற பேர் அல்லாஹ் தரல. முஸ்லிம் என்று சொன்னால் இதுதான்டா இஸ்லாம் என்று மக்களுக்கு உங்க வாழ்க்கையின் மூலமாக காமிச்சு நீங்க ஒரு உயிருள்ள சாட்சியாக இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு முஸ்லிமின் பேர் வைக்கப்பட்டிருக்கு, உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக வேண்டி இல்லை. நீங்க இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறீங்க. நாமெல்லாம் பேசும்போது ஏதாவது ஒரு இஸ்லாமிய நடைமுறை சொன்னாக்கா ஹதீஸ்ல இருக்கா கேட்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? இப்பவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய இஸ்லாத்திற்கு நமக்கு சாட்சியா இருக்கிறாரு. இஸ்லாத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸுக்கு போறோம். அப்ப இறை தூதர் இன்னைக்கும் உயிருள்ள சாட்சியா இருக்கிறார். இஸ்லாம்னா என்னன்னு நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம உயிருள்ள சாட்சியா இருக்கிறோமான்னு கேட்டா இல்லை. நாம முஸ்லிம் என்று பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணம் அதுதான். இன்று இந்த வசனம் இப்படியே தொடர்ந்து போகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷன் முழுசான முஸ்லிமாக இருப்பதற்கான உண்மையான அடையாளங்கள், குர்ஆனிய அளவுகோல்கள் நிறைய இருக்குன்னு தெரிய வருது இந்த வசனத்தின் அடிப்படையில். சும்மாவெல்லாம் முஸ்லீம்னு வாழ முடியாது, சும்மாவெல்லாம் முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிட்டு அலைய முடியாது. முஸ்லீம் என்று சொன்னால் அதுக்கு சில ஸ்கேல் இருக்கு, சில வேலைகள் இருக்கு. அந்த அளவுகோலுக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவன் முஸ்லீம். சில வேலைகள் இருக்கிறது, அந்த வேலைகள் எல்லாம் எவன் செய்கிறானோ அவன் முஸ்லீம். பெயரளவில் முஸ்லீமாக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ மற்றபடி வெளிப்படையான சில அடையாளங்களை நாம் ஃபாலோ பண்ணுறோமே,
அதை பற்றி நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்கிறதோ, ஒரு முஸ்லீம் பெயர் வச்சிருக்கிறதோ, ஒரு முஸ்லீமான மெத்தேடில் கல்யாணம் முடிக்கிறதோ, ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் கல்யாணம் முடிச்சுக்கிறதோ, முஸ்லீம்களுடைய சில கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், மரபுகளை எல்லாம் பேண்டுறது இருக்கே, இதெல்லாம் உண்மையான முழுமையான முஸ்லீமுக்கான அடையாளம் இல்லை. தொப்பி போடுறது முஸ்லீமுக்கான அடையாளமா? இல்லை. தலப்பா, ஜிப்பா, தாடி, பிரியாணி சாப்பிட்றது, இதெல்லாம் தான் இன்னைக்கு முஸ்லீமுடைய அடையாளம். முஸ்லீம்னா யாரு? அவன் பிரியாணி சாப்பிடுவான். குறிப்பாக போலீஸ்காரங்க இதை நம்பி வச்சிருக்கிறாங்க. பாய் வீட்டு பிரியாணி தான் பிரியாணி. அப்போ முஸ்லிம் என்ற அடையாளம் காணப்படுவதற்கு வெளிப்படையான சில தோற்றங்கள். ஆனால் உண்மையில் நாம் போடக்கூடிய இந்த தொப்பியோ, வச்சிருக்கக்கூடிய தாடியோ, அணியக்கூடிய ஜிப்பாவோ, சாப்பிடக்கூடிய உணவோ, இதை வச்சு நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை முஸ்லீம்னு ஸ்கேல் பண்ண மாட்டான். இதெல்லாம் வெளிப்புறமான அடையாளம். சரியா ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொன்னால் புரியும் நினைக்கிறேன். இப்பெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. என்னது? இந்த வண்ணான்ட்ட துணி போடுவாங்க வாஷ் பண்ணுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்காக வேண்டி. இப்போல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி துணியை எடுக்கிறாங்களா தெரியல. இப்போல்லாம் ட்ரை கிளீனர்ஸ் அப்படி இப்படின்னு போயிருக்கும், டெக்னிக்கல் தகுந்த மாதிரி. ஒரு காலத்தில் இந்த வாஷர்மேன் என்று சொல்லக்கூடிய சலவைக்காரங்கள்ட்ட வீட்டினுடைய துணியை போடுவாங்க. பல வீட்டு துணியை கொண்டு போய் போடுவாங்க. எல்லா துணியும் வாங்கி அந்த ஆள் துவைப்பார். கரெக்டாக அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த துணியை எப்படி பிரித்து கொண்டே சேர்த்துறாரு. இந்த வீட்டு துணி அந்த வீட்டுக்கு போயிடக்கூடாது, அந்த வீட்டு சேலை இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது. எந்த வீட்டினுடைய துணியோ அதனை கரெக்டாக எண்ணிக்கையின் அடிப்படையில், ஐட்டங்களின் அடிப்படையில் அந்தந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும். எப்படி பண்ணாங்க? அந்த துணியில் ஒரு குறி போடுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. ஒரு காலத்தில் அதுக்கு பேரே வண்ணாங்குறி. அதுக்கு பேரே என்னதான்? வண்ணாங்குறி. நிறைய அடையாளம். ஒரு வீட்டினுடைய துணி என்பதற்கு ஒரு ப்ளஸ், சின்னதாக கருப்பாக ஒரு ப்ளஸ்ஸு. சில வீட்டினுடைய துணிக்கு மைனஸ்ஸு, சிலதுக்கு ஸ்டார் மாதிரி, சில பேருக்கு 3 புள்ளி. அவருக்கு அடையாளம் தெரிகிறதுக்கு சில குறியீடுகள் போடுவார். இது இன்ன வீட்டு துணி, இது கமாலாஜியார் வீட்டு துணி, இது சண்முகம் வீட்டு துணி என்று அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கே உரிய சில அடையாளங்களை போடுவார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறது என்ன தெரியுமா? இந்த அடையாளம் போடுறாரே, அதுதான் அந்த துணியுடைய பெயரா? அதில் பட்டுன்னு ஒரு துணி இருக்குது, சட்டைன்னு ஒரு துணி இருக்குது, பேண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டெரிகாட்டுன்னு ஒன்று இருக்குது, காட்டன் இருக்குது. அதெல்லாம் தான் அதோடைய பேர். இவர் போடுற அடையாளம் இருக்க, அது அதோடைய பேர் இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கு முஸ்லிம் என்று மற்றவர்களுக்கு நாம் அடையாளப்படுத்துவதற்காக வெளிப்படையாக பேணக்கூடியவெல்லாம் வண்ணாங்குறி மாதிரி. அதெல்லாம் முஸ்லிம் பேராக முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வீடுகளை அடையாளப்படுத்துறதுக்கு நாம் வெளிப்படையான சில அடையாளங்கள் பண்ணுவோம். புதுசாக வீடு கட்டுச்சுனாக்கா கடப்பாக்கல்லில், கிரானைட்டில், மார்பிளில் அல்லது ஸ்டிக்கரில் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, அஜரத்திட்ட வந்து ஒன்று எழுதி கொடுங்கன்னு சொல்ல அவர் எழுதி கொடுக்க அதை ஸ்கல்ப்சர்ட்டை போய் கொத்தி எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டா முஸ்லீம் வீடு. ஆனால் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி என்ன அர்த்தம்? இது என் இறைவனின் அருள்கொடை, அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் கொடுத்த வீட்டுக்கு நன்றி செலுத்துறாரு போல தெரியுதுன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து வர்ற வார்த்தை லியபுத்தனி, இதை அன்னை சோதிக்கிறதுக்காண்டி அல்லாஹ் எங்கிட்ட கொடுத்துருக்கான்னு, அதையும் சேர்த்து யாரும் போட மாட்டோம். ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு போட்டுருவோம். இது சுலைமான் நபியினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் என்னை கௌரவப்படுத்துறதுக்கு கொடுக்கல, இதை வச்சு அல்லாஹ் எனக்கு என்னை சோதிக்கிறான். அப்போ லியபுத்தலியனி, என்னை சோதிப்பதற்காக வேண்டி இது என் இறைவனுடைய அருட்குறையாக இருக்குதுன்னு சொல்லி போட மாட்டோம். இப்போ எல்லாவற்றிலும் மேம்போக்கான அடையாளங்களை பேணுவது உண்மையான முஸ்லிமுக்கான அளவுகோல் இல்லை, முழுமையான முஸ்லிமுக்கான அளவுகோல் இல்லை. இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் முழுமையான முஸ்லிமாக இருக்கிறதுக்கு வேற ஸ்கேல் இருக்கு, நிறைய பணிகள் இருக்கிறது. இப்போ உண்மையான முழுமையான முஸ்லிமுடைய அடையாளங்கிறது குறைஞ்சது 3 பகுதிகளை கொண்டது. 3 பகுதி மினிமம். ஒன்றாவதாக ஈமான் என்று சொல்லக்கூடிய கொள்கைகளின் மீதான நம்பிக்கை. ஈமான் சொல்றோம், அது என்னது? அது சில கொள்கைகள். அந்த கொள்கைகளை புரிஞ்சு
பகுத்தறிவு ரீதியாக ஆய்வு செஞ்சு அதை ஏற்றுக்கிறது பேர் ஈமான். அப்போ கொள்கை சார்ந்த சில விஷயங்களை புரிந்து நம்பிக்கை கொள்வது இது ஒரு அளவுகோல். ரெண்டாவதாக இபாதத் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வழிபாடுகளை எல்லாம் செய்கிற பொழுது அது ஒரு இன்னொரு அளவுகோலாக கொள்ளப்படுது. மூணாவதாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், குறைஞ்சது 3. இப்போ இதை கொஞ்சம் சிறிய அளவில் விளக்கம் பார்க்கணும். இந்த ஈமான் அப்படிங்கிற கொள்கையின் மீதான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்னா என்னது? நாமெல்லாம் குர்ஆன் மதரசாவில் படித்த விஷயம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மவுத். ஒரு 6 விஷயங்கள் இதில் இருக்குங்க. ஒரு மனுஷன் முஸ்லீம் ஆகணும்னாக்கா, முஸ்லீம் ஆகிறதுக்கு அந்த வாசலுக்குள்ளே என்ட்ராகணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த கொள்கைகளை அவன் புரிஞ்சிருக்கணும். அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டேன். அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டான்னு சொன்னாக்கா வாயில் வடை சுடுற விஷயமா கேட்டால் இல்லை. நானும் அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அது ஈமான் ஆகுமானா? ஈமான் ஆகாது. அல்லாஹ் இருக்கிறது உண்மையா? அவன் தனியாக ரிசர்ச் பண்ணணும். கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்கிறாங்களே, ஒப்பு நோக்கு ஆய்வு, அதை செய்யணும். ஏன் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை உண்மையாக இருக்கக்கூடாது? பல கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறானே. கிறிஸ்துவம் 3 கடவுள் கொள்கையை சொல்லுதே, இஸ்லாம் 1 கடவுள் கொள்கையை சொல்லுதே. ஏன் ஒரு கடவுளை, ஏன் பல கடவுள் இருக்கக்கூடாது? அதில் என்ன தப்பு? ஏன் ஒரு கடவுளாக இருக்கிறோம்? இதில் என்ன லாஜிக்கு? அந்த கடவுளுக்கும் உருவம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுதே, ஏன் உருவம் இல்லை? இல்லை உண்மையில் உருவம் இருக்கா? இருக்குதுனாக்கா அதனுடைய அளவு என்ன? அந்த உருவத்தை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. அல்லான்னு சொன்னால், கடவுள்னு சொன்னால் அவனுக்கு என்னென்ன குதிரத்து இருக்கணும், தாக்கத்து இருக்கணும். யார் எந்த தாக்கத்திலிருந்து அவன் கடவுள், இப்படி எல்லாம் போகும். அது மலாயிகத்திஹி, வானவர்கள் மீது நம்பிக்கை கொண்டேன். வானவர்களா? அவங்க யாரு? அல்லாவுக்கு அசிஸ்டண்டா? அசிஸ்டண்ட் அல்லாவுக்கு தேவையா? தேவைப்படுறதா இருந்தானாக்கா அவன் எப்படி அல்லாவா இருக்க முடியும்? அப்போ இவங்க அசிஸ்டண்ட் இல்லைனாக்கா இவங்கெல்லாம் யாரு? அவங்களுடைய ஆற்றல் என்ன? ஏன் அவங்க படைக்கப்பட்டாங்க? மனுஷனுக்கும் மலாய்க்கத்துக்கு என்ன வித்தியாசம்? அவங்க டியூட்டி என்ன? ஏகப்பட்ட விஷயம் மலாய்க்கத்தை நம்புறதுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி குத்துபிஹி, வேதங்கள் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படிக்க மனுஷன் வாழ முடியுமா? வழிகாட்டுதல் இல்லாமல் சொந்த அறிவை வச்சு அவனால் பொழப்பு நடத்த முடியாதா? நல்லது கெட்டதை புரிஞ்சுக்க முடியாதா? இறைவன் வந்து தான் வழிகாட்டணுமா என்கிற ரீதியில் கேள்வி எழுப்பி வேதத்தை புரிஞ்சு கொள்ளணும், நம்பணும். ஒரு சுலிகி, இறை தூதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதுனா, நிறைய லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தாங்க, கடைசியா முகமது நபி வந்தாங்கன்னு சொல்றது பேரா? இல்ல. ஏன் இறை தூதர்கள்? இப்ப ஏன் இறை தூதர் வர்றதில்லை? மனிதர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டித்தான் இறை தூதர்கள் அல்லாஹ் நியமிச்சான்னு சொன்னா, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கணும் மக்கள் மேல அல்லாஹ்வுக்கு அக்கறை இல்லை, எக்கேடோ கெட்டு போங்கன்னு விட்டுட்டானா? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் மேல மட்டும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப அக்கறை இருந்துச்சு. அதனால அவங்க வழிகட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேதத்தை அனுப்பி வச்சான், இறை தூதர்கள் அனுப்பி வச்சான். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மேல அல்லாஹ்வுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதனால வேதத்தை அனுப்புறதையும் நிறுத்திட்டான், தூதர்களை அனுப்புறதையும் நிறுத்திட்டான். அப்ப ஏன் இப்ப இறை தூதர்கள் இல்லை? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்ப வந்த நபிமார்கள்லாம் ஆம்பளைகளாவே இருக்கிறாங்களே, ஏன் பொம்பளை நபி வரல? கேள்வி இருக்குல்ல. விளக்கம் தெரியணும், தெரிஞ்சு நம்பணும். அதே மாதிரி வல்யௌமில் ஆஹிர், மறுமை நாளின் மீது நம்புறேன் அப்படின்னு சொன்னாக்கா மறுமை நாள் இருக்கா இல்லையா தெரியாது. ஆனால் இருக்கணுமா வேண்டாமா? ஏன் மறுமை நாள்ங்கிற ஒரு கான்செப்டை இஸ்லாம் முன்வைக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன? புரியணும். வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுன்னு சொன்னால் மனுஷனுக்கு எந்த பங்கும் இல்லையா? ஒருத்தன் குடிக்கணும்னு அல்லாஹ் தான் நிர்ணயிச்சிருக்கான்னு சொன்னால் அவனை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ஒரு குடிகாரன் சொல்கிறான், நான் குடிக்கணும்னு விதிச்சது யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் விதியில் நான் குடித்தேன். நான் ஜினா செய்யணும்னு என் விதியில் எழுதுனது அல்லாஹ், அதனால தான் நான் ஜினா செய்தேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கும் மனுஷனுடைய நாட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? கதிர்னா என்னது? எவ்வளவு விஷயம் இருக்குது. விதியின் மீது நம்பிக்கை கொள்றதுங்கிறது. மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படும் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டேன். அப்படியா? மௌத்துக்கு பிறகு மறுபடியும் எழுப்பப்படுமா? எப்படி? ஏன் எழுப்பணும்? எவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த அத்துணை விஷயங்களையும் ஒருவர் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார், கொள்கை ரீதியாக நுழைஞ்சிடறார். இந்த அத்துணை விஷயங்களுடைய 2 வரி வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்.
அதனுடைய வாக்கு மூலம் தான் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல் அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வளவு விஷயம் இருக்கா, கொள்கை சார்ந்த விஷயம். இந்த அத்துணை விஷயங்களில் ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு முஸ்லீமுக்கு ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் முஸ்லீம் இல்லை. ஏன்னா கொள்கையிலே ஃபுல்ஃபில் ஆகலையே, ஈமானே முழுசாகலையே. இது அத்துணையிலும் ஒருவன் தெளிவாக வேண்டும், தெளிவாகி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கையில் உறுதியாக வேண்டும், லாஜிக்காக நம்பணும். இதெல்லாம் ஒருத்தர் ஆகிட்டார் வச்சுக்கோங்களேன், இந்த கொள்கை எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிட்டார், எந்த டவுட்டும் இல்லை, இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னங்கிறது, ஐடியாலஜி என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சாச்சு. இப்போ இவர் முழுசான முஸ்லீமான்னு கேட்டால் இல்லை. வேணுமானால் இப்படி சொல்லலாம், 25% ஆஃப் முஸ்லீம், 25% இந்த ஆள் முஸ்லீமாக இருக்காருன்னு சொல்லலாம். அப்படியா? இவ்வளவு தெரிஞ்சாலும் 25%. சரி, அப்போ முழுசாகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அடுத்த கட்டம் இருக்கிறது. இபாதத் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகளில் முழுசாகிறது. என்ன வழிபாடு நமக்கு கற்றுத்தரப்பட்டு இருக்கிறது? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கு. ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா, அகாம ஸலாத் தொழுகை நிலைநிறுத்துறது, ஈதாவு ஸகாத் ஸகாத்தை கொடுக்கிறது, ஹஜ் செய்கிறது, ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது என்று 5 இருக்கு. இப்போ 25% கொள்கை அளவில் முஸ்லீம் ஆயிட்டாரு. இந்த அத்துணை விஷயத்திலையும் இபாதத்திலையும் ஒருத்தர் முழுசாக ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது அப்போவாவது முழுசான முஸ்லீம் ஆவார்னு கேட்டால் இல்லை. வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், 50% ஆஃப் முஸ்லீம். இப்போ நான் 2 கேள்வி கேட்குறேன். முதல்ல இந்த 25% ஆஃப் முஸ்லீம் சொன்னனே, ஐடியாலஜிக்கு தியரிக்கலான விஷயம், இதில் நாமெல்லாம் எப்படி 25% ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பற்றி முழுமை வந்துருச்சா? மலக்குமார்கள்னா ஏன் எதற்குன்னு தெரிஞ்சிருச்சா? நம்மளை சொல்லலை, முஸ்லீம் சமுதாயத்தை சொல்கிறேன். சரி, அது 25% முஸ்லீம். இபாதத்தெல்லாம் செஞ்சால் 50% முஸ்லீம். இந்த 50%ல் நம்முடைய முஸ்லீம் சொசைட்டி எப்படி? எல்லாருமே முழுசாக தொழுகையாளி தானே? நம்ம சமுதாயத்தில் தொழுகாதவங்களே இல்லையல்ல, எல்லாருமே எல்லாம் தொழுகையாளி தான். முஸ்லீம் சொசைட்டியில் தொழாதவன் ஒரு ஆளும் கிடையாது, அப்படித்தானே? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? தொழுகையை பற்றி, தொழுதாத்தான் அவன் முஸ்லீம் சொல்லுது. தொழுகைன்னா அவன் முஸ்லீம்னு சொல்ல முடியாது, நாம் சொல்ல முடியாது. தொழாதவனெல்லாம் காஃபிர்னு அந்த ரைட்ஸ் நமக்கு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லலாம், அவங்க சொல்லவும் செஞ்சுருக்காங்க. அல் ஃபர்கு பைனல் முஸ்லிமி வல் காஃபிரி அஸ்ஸலாத். ஒரு காஃபிருக்கும் முஸ்லீமுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் தொழுகை. ஏன்னா நான் மேலே சொன்ன நல்ல முஸ்லீம்களுக்கான சில அடையாளம்னு, அந்த அடையாளத்தெல்லாம் நான் முஸ்லீம்களும் ஃபாலோ பண்ணலாம். தொப்பி போட்டால் காங்கிரஸ்காரனும் தொப்பி போட்டவங்க தான், எம்ஜிஆரும் தொப்பி போட்ட ஆளுங்க தான். இன்றைக்கி எத்தனையோ பேர் தொப்பி போடுறாங்க, முஸ்லீம் சொல்ல முடியாது இல்லையா? தலப்பா கட்டுறதுனால முஸ்லீம் சொன்னானாக்கா சிங்குமார்கள்லாம் முஸ்லீம் சொல்லணும், ராஜஸ்தானியர்கள்லாம் முஸ்லீம் சொல்லணும். பிரியாணி சாப்பிட்றவங்களெல்லாம் முஸ்லீம் சொல்ல முடியுமா? முடியாது. நான் முஸ்லீம் பிரியாணி சாப்பிட்றாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் முஸ்லீம்களுடைய கல்ச்சர் வேற, ரெண்டையும் பிரித்து காட்டுகிற ஸ்கேல் வேற. முஸ்லீம் காஃபிர் ரெண்டையும் பிரித்து காட்டுகிற ஒரே ஸ்கேல் தொழுகை. தொழுதா அவன் யாரு? முஸ்லீம். தொழுகலைன்னா அவன் காஃபிர். அந்த ரைட்ஸ் நமக்கு இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. இப்போ சொல்லுங்க, நாமெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறோம்? இவர் தொழுகிற முஸ்லீம், அவர் தொழாத முஸ்லீம். தொழுதாத்தான் முஸ்லீம்னு இஸ்லாம் சொல்லுது, நாம ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறோம். இவர் தொழுகிற முஸ்லீம், இவர் தொழாத முஸ்லீம். எப்படி தொழாத முஸ்லீமா இருக்க முடியும்? இது ஒரு கேள்வி இல்லையா? அடிப்படையான கேள்வி இல்லையா? அப்போ நான் சொல்லி வருகிற விஷயம், ஒருத்தர் தொழுகையிலையும் இபாதத்தில் நோன்பு ஜக்காத்து ஹஜ் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு ஜக்காத்து கொடுத்துருக்காரு, வருஷம் தவறாமல் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு, உம்ரா போறாரு, நோம்பெல்லாம் வச்சிருக்காரு, மிஸ் பண்ணாமல் வச்சிருக்காரு, எல்லா தொழுகைகளையும் நிறைவேற்றுகிறார். இப்போ இவர் முழுமையான முஸ்லீமான்னு கேட்டால் இல்லை, அரை முஸ்லீம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 50% முஸ்லீம். இன்னும் இவ்வளவு செஞ்சாலும் முழு முஸ்லீமாக முடியாதா? என்னதான் செய்யணும்? முஆமலாத். ஃபர்ஸ்ட் சொன்னது அகீதாத், கொள்கைகள். ரெண்டாவது சொன்னது இபாதாத், வழிபாடுகள். மூணாவது சொல்றது முஆமலாத், டீலிங்ஸ். இஸ்லாம் கொள்கை மட்டும் சொல்லலை, வழிபாடுகளை மட்டும் சொல்லலை, வாழ்வியலையும் சொல்லி தந்திருக்கிறது. எப்படி கல்யாணம் முடிக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி மக்கக்குட்டியை பெற்றுக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு எப்படி செலவு பண்ணணும், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, என்னத்தை சாப்பிடலாம், என்னத்தை சாப்பிடக்கூடாது, யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும், நம்முடைய நண்பன் யார், நம்முடைய எதிரி யார், எவ்வளோ விஷயங்களுக்கு அடுப்பங்கரையிலிருந்து ஆட்சிக்கட்டில் வரைக்கும் எவ்வளோ வழிகாட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் முஆமலாத்.
அப்ப எல்லாத்திலையுமே வியாபாரத்திலையும் அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும், வழிபாட்டில் மட்டும் இல்லை. சரி, ஒருத்தர் வழிபாடுகளும் தாண்டி வாழ்வியல் விவகாரங்களையும் என்ன செய்யறாரு, முழு இஸ்லாமை ஃபாலோ பண்றாரு. இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய இபாதத்தாளிகள் வாழ்க்கை விவகாரங்கள்ல இஸ்லாம் சொல்ற மாதிரி நடக்கிறது இல்லை. ஒரு வேடிக்கையாக நாம ஒரு கதை சொல்றது உண்டு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹாஜியாரு தன்னுடைய மாட்டை அடுத்தவனுடைய வயல்ல மேய விட்டுட்டு இருந்தார். அப்போ உங்களை மாதிரி ஒரு இளைஞர் போய் அந்த ஹாஜியார்கிட்ட கேட்டார், என்ன ஹாஜியார், உங்க மாட்டை கொண்டு போய் அடுத்தவன் வயல்ல மேய விடுறீங்க, நியாயமா இது? மாடு உங்களோடது, வயல் அடுத்தவனுடையது, எப்படி நீங்க மேய விடலாம்? இத்தனைக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்களாம் இப்படி செய்யலாமான்னு கேட்டா அதுக்கு அந்த ஆஜியார் சொன்னாரா, ஏய், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தது அல்லாவுக்கு, மாட்டை மேய விட்டது மாட்டோட வயிற்றுக்கு, உன் வேலையை பார்த்துட்டு போ. இதுவா ஹாஜியாருடைய வேலை? ஹாஜியார்மார்களை குறை சொல்றது இல்லை, வழிபாடு வேற வாழ்க்கை வேறன்னு ஆக்கி வச்சிருக்கிறோமே அதை சொல்றதுக்காக வேண்டி சொல்றேன். ஹாஜியார்மார்களை குறை சொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் அல்லாவுக்கு செய்ய வேண்டியது என்னவோ செஞ்சிருவோம். லைஃப்ல நான் எப்படி நடப்பேனோ அது நான் பார்த்துக்கிறேன். இப்போ முஆமலாத் விஷயத்தில் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய நடைமுறைகளை வழிகாட்டுதல்களை நாம மறந்து விட்டோம் என்று சொன்னால் நாம முழு முஸ்லீம் இல்லை. சரி, ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதுலேயும் ஃபுல்ஃபில் ஆகிறார், அதுலேயும் முழுமை அடைகிறார், வாழ்க்கை விவகாரங்களிலும் இஸ்லாத்தை முழுசா ஃபாலோ பண்றார். இப்பவாவது இவர் முழு முஸ்லீம் ஆயிடுவாரா? உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுசாக நுழைஞ்சிருங்கன்னு சொல்றானே அல்லாஹ், அதை நிறைவேற்றியவராக ஆவாரான்னு கேட்டா இல்லை. வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், 75% ஆஃப் முஸ்லீம் சொல்லலாம். இவ்வளவு செஞ்சாலும் முழு முஸ்லீமாக முடியாதா? வேற என்னத்தை செஞ்சா தான் முழு முஸ்லீமாக முடியும்? இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்குமானால் இந்த கேள்வியை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இப்போ முழு முஸ்லீமாக மாறுறதுக்கு 25% முஸ்லீம் கொள்கை அளவில், வழிபாட்டு அளவில் செஞ்சால் 50%, வாழ்வியல் விவகாரங்களிலும் முழு முஸ்லீமாக மாறினா 75%. இதுக்கு மேலே என்னதான் இருக்குது? இனி முழு முஸ்லீமாக மாறுவதற்கும் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னத்தை செஞ்சா 100% முஸ்லீமாக முடியும்? இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்தில் இதற்கான விடையை தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையிலே இஸ்லாத்திலே முழுமையாக நுழைவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذ்ஸிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.